Hi friends, welcome to PoriyalaninPayanam. Previous videos வரைக்கும் நம்ம மெஷினிங் ஓகேங்களா மிஷினிங்கோட ஓகேங்களா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒவ்வொரு மிஷினிங் ப்ராசஸும் எப்படி டைமிங் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, என்னென்ன கண்டிஷன்ஸ், என்னென்ன முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துருக்குறோம். இன்கேஸ் ஏதாச்சும் பார்க்காத இருக்கிறவங்க பிளேலிஸ்ட் வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிட்டு பாருங்கள். சரிங்களா? இப்போது இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிஷினிங் ரிலேட்டடில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், காப்பர் பார் ஆஃப் டயாமீட்டர் ஓகேங்களா, காப்பர் பார் ஆஃப் டயாமீட்டர் 200 mm இஸ் டர்ன்ட். அதாவது அது உங்களோட டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க எவ்வளோன்னு சொல்லிட்டு 200 mm சொல்லிட்டு கொஷின்ஸில் கொடுத்துருக்குறாங்க. டர்ன்டு வித் ஃபீட் ரேட், ஃபீட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 0.25 mm per revolution. ஓகேங்களா? கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. வித் டெப்த் ஆஃப் கட் 4 mm. ஓகேங்களா? டெப்த் ஆஃப் கட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 4 mm சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. த ஸ்பிண்டில் ஸ்பீட் இஸ் 160 rpm. ஸ்பீட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 160 rpm revolution per minute. The material removal rate is ஓகேங்களா, அவங்க கொஷின்ஸில் கேட்டது என்ன அப்படின்னா மெட்டீரியல் ரிமூவல் ரேட் வந்து கொஷின்ஸில் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? மெட்டீரியல் ரிமூவல் ரேட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது எம்ஆர்ஆர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸில் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ஆல்ரெடி பெல் 2019 கேட்ட ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? இப்போது எம்ஆர்ஆர் மெட்டீரியல் ரிமூவல் ரேட்டுக்கு ஃபார்முலாஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள். என்ன ஃபார்முலாஸ்னால் எஃப்டிவி. ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலாஸ். எஃப்ன்றது ஃபீட், டின்றது டெப்த் ஆஃப் கட், வின்றது கட்டிங் வெலாசிட்டி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதில் நம்மளுக்கு எஃப் தெரியும், டி தெரியும், வெலாசிட்டி மட்டும் தெரியாது. வெலாசிட்டிக்கான ஃபார்முலாஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன அப்படின்னா πdn டிவைடட் பை 1000. கரெக்டுங்களா? πdn டிவைடட் பை 1000. அப்போது மீட்டர் டிவைடட் பை மினிட்டில் நம்மளுக்கு வெலாசிட்டி கிடைக்கும். சரிங்களா? ஆனால் அவங்க கொஷின்ஸில் கிளியராக கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா mm கியூப். அதாவது ஃபீடும் நம்மளுக்கு எம்எம்மில் இருக்குது கொஷின்ஸில், டெப்த் ஆஃப் கட்டும் எம்எம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வெலாசிட்டியை நம்ம எம்எம்மில் சேஞ்ச் பண்ணிப்போம். ஓகேங்களா? அப்படி எம்எம்மில் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 1000 வந்து நம்மளுக்கு வரப்போகிறதே வந்து கிடையாது. கேட்டாங்களா? πdn mm per minute, mm per minute வெலாசிட்டியான ஃபார்முலாஸ். சரிங்களா? அதே போல் அவங்க கொஷின்ஸில் இன்னொரு டேர்ம்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா செகண்டில் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனால் நம்மளுக்கு இங்கே இருக்கிறது வெலாசிட்டி வந்து மினிட்ஸில் இருக்குது. ஸோ நம்ம இதை செகண்டாக கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஃபார்முலாஸ் வரும் அப்படின்னா πdn டிவைடட் பை 60. ஓகேங்களா? இதுதான் வந்து mm per செகண்டுக்கான ஃபார்முலாஸ். நம்ம எப்பொழுதுமே ஜென்ரலாக வந்து இந்த ஃபார்முலா தான் நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா? நம்ம மோரார்லெஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலாக இருக்கட்டும், இல்லை டாம் சப்ஜெக்டாக இருக்கட்டும், எந்த சப்ஜெக்ட், தியரி ஆஃப் மெஷின் சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்டாக இருந்தாலுமே வெலாசிட்டிக்கான ஃபார்முலாஸ் πdn டிவைடட் பை 60 தான் நம்ம எல்லா இடத்துலையுமே படிச்சிருப்போம். ஓகேங்களா? நம்ம இதுக்கு பர்பஸ்க்காக நம்ம யூனிட் கன்வர்ஷனுக்காக மாற்றி இது போல் நம்ம மிஷினிங்கில் பார்த்துருப்போம். ஓகேங்களா? அந்த யூனிட் கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டேரெக்டாகவே நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். டேரெக்டாகவே ஆன்சர் கிடைக்க போகுது. எஃபோட வேல்யூ 0.25 இன்ட்டு டெப்த் ஆஃப் வேல்யூ 4 இன்ட்டு பை, டயாமீட்டர் வந்து 200, ஸ்பீட் வந்து 160 டிவைடட் பை 60. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நம்ம கிராஸ் மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது இதோட வேல்யூஸ் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா 1675.5 mm கியூப் பர் செகண்ட் தான் நம்மளுக்கு வேல்யூஸ் கிடைக்கிது. அதாவது மெட்டீரியல் ரிமூவல் ரேட். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. இது போல் ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோஸில். சரிங்களா? அந்த பேஸ் ரிலேட்டட் ஒவ்வொரு ப்ராசஸுக்குமே எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளத்தை எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போது ப்ராப்ளம் நம்பர் 2 போகலாம். ஆல்ரெடி இது ஐஏஎஸில் கேட்ட கொஷின்ஸ். இது என்னென்னு பாருங்கள். ஜஸ்ட் சிம்பிளான ஈக்குவேஷன்ஸ் மட்டும்தான், அந்தளவு பெரிய காம்ப்ளிகேட்டட் கொஷின்ஸ் கிடையாது. த ஃபீட் எஃப் ஃபார் த லேத் ஆப்ரேஷன். ஃபீட் என்னன்னு சொல்லிட்டு கொஷின்ஸில் கேட்குறாங்க. ஓகேங்களா? அவங்க ஒவ்வொரு டேர்ம்ஸ் என்னென்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். டிஎம்ன்றது மிஷினிங் டைம், டி இன் மினிட்ஸில் கொடுத்துட்டாங்க. அதே போல் என்னன்றது ஸ்பீட்,
எல்ன்றது லென்த் ஆஃப் கட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? எப்பயுமே நம்ம வந்து மெஷினிங் டைமுக்கு என்ன ஃபார்முலாஸ் பார்த்துருப்போம்? L/Fn ஃபீட் வெலாசிட்டி. Fn தான் நம்மளுக்கு ஃபார்முலாஸ். இல்லை F மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. மீதி இருக்கிறது L/Tm × n. ஓகேங்களா? இதை நம்ம ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா L/Ntm. ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ரீவியஸ் இயர் கொஷின், போன கொஷின் ஃபஸ்ட்டு கொஷினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் டி இஸ் த ஃபைனல் ஆன்சர். அதே போல் செகண்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் பார்ப்போம். தேர்ட் கொஷின் என்னென்னு பாருங்கள். த மேனுஃபேக்சர் as marking on the grinding wheel as A36L5V. the code V represent the. ஓகேங்களா? இந்த கொஷின்ஸ் ஆல்ரெடி வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கிரைண்டிங் வீலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டு கேட்கலாம். சரிங்களா? அதனால தான் நான் இது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஒவ்வொன்றும் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஏன்றது அலுமினியம் ஆக்சைடு Al2O2. ஓகேங்களா? அதே போல் இந்த 36ன்றது கிரைண்ட் சைஸ், இது வந்து கிரெட், இது வந்து ஸ்ட்ரக்சர், இது வந்து நம்மளுக்கு பாண்ட் வெட்ரிஃபைடு. ஓகேங்களா? என்னென்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு 0 to 5 இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சுவலி அதோட ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? கிரேட் வந்து L, 36 அப்ரசிவ் பார்ட்டிகளோட சைஸ், ஏன்றது அலுமினியம், வீன்றது வெட்ரிஃபைடு. இந்த இடத்துல வி ரெப்ரசன்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா அவங்க வந்து பாண்டை நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. இது ஜென்ரல் சிம்பிளான கொஷின்ஸ் தான். பட் இன்கேஸ் உங்களுக்கு இது கரெக்டாக ஞாபகம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த இடத்துல அப்ரசிவ் பார்ட்டிகல் சைஸ் அப்படின்றது நம்மளுக்கு வந்து இந்த 36 தான் அப்ரசிவ் பார்ட்டிகல் சைஸ். இந்த ஸ்ட்ரக்சர்ன்றது 5 நம்பர் தான் வந்து ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இந்த கிரேடு வந்து எல் தான் வந்து கிரேட். ஓகேங்களா? கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த ஃபைனல் ஆன்சர் தேர்ட் கொஷினுக்கு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின் பார்ப்போம். ஃபோர்த் கொஷின்ஸ் என்னென்னு பாருங்கள். மில்லிங் கட்டர் இஸ் மவுண்டட் ஆன் த பார்ட் ஆஃப் எ மில்லிங் மிஷின் கால்ட். ஓகேங்களா? மில்லிங் கட்டர் வந்து மவுண்டட் ஆன் த பார்ட் ஆஃப் மில்லிங் மிஷின். மில்லிங் மிஷின்ஸில் மவுண்ட் பண்ணக்கூடிய அந்த பார்ட்டுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது நம்மளுக்கு டைரெக்டாகவே தெரிஞ்சிருக்கும். ஆர்பர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் ஆக்சுவலி எண்டு மில்லிங் கட்டர், பெரிய மில்லிங் கட்டர், இதெல்லாம் கட்டர்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும் போது பெரிய மில்லிங் கட்டர் வந்து அந்த ஆர்பரில் தான் வந்து மெயினாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ பாயிண்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? உங்களுக்கு கரெக்டாக நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் எத்தனை டைம்ஸ் கேட்டிருக்கிறாங்கன்னு பாருங்கள். சரிங்களா? ஆப்ஷன் டி இஸ் த ஃபைனல் ஆன்சர், ஆர்பர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஷின் என்னென்னு பாருங்கள். த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங் metal by cutter which rotating in the same direction as travel of workpiece is. அதாவது கொஷின்ஸில் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா சேம் டைரக்ஷன் ஆஃப் ட்ராவல் ஆஃப் ஒர்க் பீஸ். ஓகேங்களா? அதாவது கட்டரும் அந்த டைரக்ஷன் ஆஃப் டூல் ஒர்க் பீஸஸ் மூவ் ஆகிறது ரெண்டுமே வந்து சேம் டைரக்ஷன். ஓகேங்களா? இது கிளியராக நோட் பண்ணியிருப்போம். இன்கேசஸ் நம்மளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தது, அதாவது ஆப்போசிட் இருந்தது அப்படின்னா அது அப் மில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு, சேம் டைரக்ஷன் இருந்தது அப்படின்னா அது டவுன் மில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அப்போது ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் வந்து என் மில்லிங் அண்டு ஃபேஸ் மில்லிங் இதெல்லாம் வந்து மோரர்லெஸ் நம்ம பார்த்தது தான். சரிங்களா? இதில் மெயினாக வந்து அந்த கட்டரோட அந்த அதாவது கட்டிங் டூலோட டைரக்ஷனும் ஒர்க் பீஸோட டைரக்ஷனும் சேமாக இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு டவுன் மில்லிங். ஓகேங்களா? ஆப்போசிட்டாக இருந்தது அப்படின்னா அப் மில்லிங். இதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டேன் முக்கியமான கொஷின்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ்த்து கொஷின். ட்ரிப்பேனிங் இஸ் பர்ஃபார்ம்டு ஃபார். ஓகேங்களா? ட்ரிப்பேனிங் ஆப்ரேஷன்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ட்ரிப்பேனிங் ஆப்ரேஷன்றது என்ன அப்படின்னா பிளைண்டாக ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஹோல், ஓகேங்களா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஹோலை என்லார்ஜ் பண்ணுறது கிடையாது. இப்போ ட்ரிப்பனிங் ஆப்ரேஷன் அப்படின்னா ஆப்ஷனை ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும். ஃபினிஷிங் ஏ ஹோல்ன்றது கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? ஃபினிஷிங் த ஹோல்ன்றது நம்மளுக்கு ரிமிங் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ கண்டிப்பாக வர போகிறது கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது ஆப்ஷன் சி என்லார்ஜிங் த ஹோல். ஓகேங்களா? கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. என்லார்ஜிங் த ஹோல் இது வந்து கண்டிப்பாக கிடையாது. ட்ரிப்பனிங் ஆப்ரேஷன்ஸ் மூலிமா நம்ம வந்து ஒரு ஹோலை என்லார்ஜ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? அதே போல் த்ரெட்டிங்கும் பண்ண போகிறது கிடையாது.
ஒன்று என்ன அப்படின்னா ப்ரொடியூசிங் லார்ஜ் ஹோல்ஸ் வித்தவுட் ட்ரில்லிங் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணாமல், ஓகேங்களா, ட்ரில்லிங் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணாமல் பிளைண்டாக ஒரு ஹோலை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேஷன் தான் ட்ரிப்பானிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆக்சுவலி இந்த மிஷினிங் டாபிக்ஸை பொறுத்த வரைக்குமே நான் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ண யூடியூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 14-15 வீடியோஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு கீ பாயிண்ட்ஸுமே ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் தான். சரிங்களா, இப்போ இந்த நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கேட்ட இந்த ஒவ்வொரு கொஷின்ஸுமே நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு கிளியரான உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகேங்களா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணது அந்தளவு முக்கியமான பாயிண்ட்ஸ். சரிங்களா, கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 6th ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு 7th ப்ராப்ளம். when the space between two consecutive abrasive is less. ஓகேங்களா, கிளியராக பாருங்கள். ஸ்பேஸ் பிட்வீன் டூ கன்சிக்யூட்டிவ் அப்ரசிவ் இஸ் லெஸ். அப்போ இது என்னது? டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்போது டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இன்கேஸ் ஸ்பேஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா அது ஓப்பன் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, இன் கிரைண்டிங் அப்பான் மிஷினிங் டக்டைல் மெட்டீரியல்ன்றது நம்மளுக்கு சாஃப்ட் மெட்டீரியல். ஓகேங்களா, பிரிட்டில் மெட்டீரியல் கிடையாது, இது டக்டைல் மெட்டீரியல், ஸோ சாஃப்ட் மெட்டீரியல். ஹவு சீப் வெல்ட் தீஸ் அப்ரசிவ் அண்ட் ஆஃப்டர் சம் டைம் வீல் இஸ் ரப்பிங் ஓவர் ஒர்க் பீஸ் வித்தவுட் கட்டிங். திஸ் பெனாமினன் இஸ் கால்ட் அஸ் லோடிங். இது ஆல்ரெடியே நம்ம பார்த்தது தான். சரிங்களா, இப்போ வந்து ஒரு டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருந்தது அப்படின்னா சாஃப்ட் மெட்டீரியல் எடுத்து ரப் பண்ணும்போது அதோட சிப் வந்து அந்த இன் பிட்வீனில் இருக்கக்கூடிய ஸ்மால் கேப்பில் நம்மளுக்கு ஃபில் ஆகிடும், கிளாக் ஆகிட்டு நெக்ஸ்ட் வரக்கூடிய அந்த மிஷினிங் ப்ராசஸை நம்மளோட பண்ண முடியும். சிம்பிளாக வந்து ரப் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ராசஸை லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதாவது கிரைண்டிங் வீலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது சின்ன ஒரு கிளிப்பு கூட உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து சாஃப்ட் ஒர்க் பீஸ் அப்படின்னு சொல்லி இன்கேஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லோடிங் ஆஃப் கிரைண்டிங் வீல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எங்கே தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பீஸஸுக்கும் ஃபினிஷிங் ஆப்ரேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரிங்களா, உங்களுக்கு இந்த இதிலிருந்து உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 8. 8வது கொஷின் பார்க்கலாம். A mild steel rod having 50 mm diameter. ஓகேங்களா, அப்போ அதோட டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50 mm diameter and length எவ்வளோ கொடுத்துருக்காங்க 500 mm length is to be turned on a lathe determining the machining line to reduce the rod to 45 mm in one pass when cutting speed is 30. ஓகேங்களா, கட்டிங் ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30 m/min. அதே போல் டயாமீட்டர் ரெடியூஸ்டு, அதாவது ஃபைனல் டயாமீட்டர்னு எடுத்துப்போம், இது இனிஷியல் டயாமீட்டர்னு எடுத்துப்போம். ஸோ 45 mm. ஓகேங்களா, இதிலிருந்து ஃபீடோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 0.7 mm/revolutions. சரிங்களா, கொஷின்ஸில் என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா மிஷினிங் டைமிங். ஓகேங்களா, ஆக்சுவலி டிஎம் வந்து கொஷின்ஸில் கேட்டிருக்கிறாங்க. டிஎம்ன்றது டைரக்ட் ஃபார்முலா தான், உங்களுக்கு அந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டடே கிடையாது. L/Fn. ஓகேங்களா, இந்த இடத்துல ஸ்பீட் கொடுத்துருக்குறாங்களா, கட்டிங் ஸ்பீட் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். கட்டிங் ஸ்பீட் இஸ் 30 m/min சொல்லிட்டு. அப்போது அது வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. வெலாசிட்டியிலிருந்து நம்ம என் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், எஃப் டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க, எல்லுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, மீதி இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே தெரிஞ்ச டேட்டாஸ் தான். டேரெக்டாக எடுத்து சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து கிடைக்க போகுது. ஓகேங்களா, இப்போ எண்ணுக்கு பதிலாக என்ன ஃபார்முலேஷன் பார்ப்போம். V = πdn/1000. ஓகேங்களா, இது வரணும் அப்படின்னா m/min நம்மளுக்கு வெலாசிட்டி இருக்கணும். கொஷின்ஸ்லேயும் மீட்டர்/மினிட்டில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஃபார்முலாவை சேம் ஃபார்முலா நான் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். 30 π, இந்த இடத்துல டயாமீட்டர் இனிஷியல் டயாமீட்டர் மென்ஷன் பண்ணணும், 50 இன்ட்டு ஸ்பீட் n தான் நம்மளுக்கு தேவை இன்ட்டு 1000. ஸோ 1 கேன்சல், மீதி 3000/5. n = 3000/5 இன்ட்டு π. ஓகேங்களா, இதுதான் வந்து என்னக்கான வேல்யூஸ். நம்மளுக்கு தேவையானது இப்போ எல்லாமே இருக்குது. ஸோ டேரெக்டாக அந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். எல்லோட வேல்யூஸ் வந்து 500/f 0.7 இன்ட்டு
3000 into 5 into pi. ஓகேங்களா, இது நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது எவ்வளோ ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 3.74 மினிட்ஸ் வந்து கிடைக்குது. ஓகேங்களா, இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, இது நான் ஏன் டேரெக்டாக போகிறேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் டேரெக்டாக எடுத்து போகிறேன். சரிங்களா, நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து உங்களுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இல்லை கேல்சியில் ஏதாச்சும் யூஸ் பண்ணி தான் இதை போட முடியும். சரிங்களா, இப்போ டிஆர்பி எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கால்குலேட்டர் கிடையாது, நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி தான் போட்டோன்னா வேறு வழியே கிடையாது. இதுவே கேட் எக்ஸாம்ஸாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கேல்சியலோட இருக்கும், விர்ச்சுவல் கேல்சி, நம்ம அதை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து இதை சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா, இப்போ இந்த கொஷின்ஸிலிருந்து இன்னொரு கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஆக்சுவலி டெப்த் ஆஃப் கட். ஓகேங்களா, டெப்த் ஆஃப் கட் எவ்வளோ, இப்போ எவ்வளோன்னு சொல்லிட்டு கொஷின்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? டெப்த் ஆஃப் கட் வந்து இதில் இனிஷியல் டயாமீட்டர் மைனஸ் ஃபைனல் டயாமீட்டர் ரெண்டையும் மைனஸ் பண்ணும். 50 மைனஸ் 45, 50 மைனஸ் 45 ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா டெப்த் ஆஃப் கட் வந்து 5 mm. கரெக்டுங்களா, 5 mm. இன்கேஸ் இது யாராவது இந்த மாதிரி போட்டுறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக தப்பு. ஓகேங்களா, டெப்த் ஆஃப் கட் வந்து டயாமீட்டரை ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இது போல் இருக்குது அப்படின்னா எக்ஸாம்பிள் இது ஃபஸ்ட்டு அவுட்டர் டயாமீட்டர் வந்து 50, இதை வந்து எதுக்கு ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா 45 mmக்கு ரெடியூஸ் பண்ணணும். கரெக்டுங்களா, அப்போ கண்டிப்பாக டெப்த் ஆஃப் கட் எவ்வளோ இருக்கும்? இங்கே பாதி, அதே போல் இந்த இடத்துல பாதி, டோட்டலாக 5 mm ரெடியூஸ் ஆகும்போது இந்த இடத்துல 2.5, இந்த இடத்துல 2.5, கண்டிப்பாக இது வந்து டிவைடட் பை 2 வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ டிவைடட் பை 2, ஸோ 2.5 mm தான் வந்து நம்மளுக்கு டெப்த் ஆஃப் கட். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு சில ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போது இல்லை எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணும்போது நம்ம ப்ரெஷர்ஸில், சரிங்களா, எக்ஸாம் அட்டன் பண்ணக்கூடிய ப்ரெஷரில் கண்டிப்பாக அந்த டெப்த் ஆஃப் கட் வந்து டிவைடட் பை 2 வந்து போட மாட்டோம். சரிங்களா, அதனால தான் ஒவ்வொரு டைமும் அந்த டெப்த் ஆஃப் கட் எடுக்கும் போது இந்த சின்ன சின்ன விஷயத்தை சொல்லி சொல்கிறதுக்கான ரீசன் அதுதான். சரிங்களா.